சட்னி ரெடி பண்ணதுக்கு வதக்க போகிறேன். புதினா போடுறேன் பாருங்கள். பூண்டு, இஞ்சி, இஞ்சி போட்டேன், எண்ணெய். இப்போ வதக்கணும். இதெல்லாம் வதக்கிட்டு பொட்டுக்கலை, இந்த இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, ஒரு 2 பல்லி பூண்டு. இப்போ பூண்டு 2 பல்லி போட்டேன். இந்த புதினாலாம் வதக்கி, பச்சை மிளகாலாம் வதக்கி, இது தேங்காய் இதெல்லாம் போட்டு வதக்கி பொட்டுக்கலை போட்டு இதெல்லாம் அரைக்கணும். இதை வதங்கினோடனே தான் அரைக்கணும். இப்போ வதக்குறேன். மிக்சியில் போடுறோம். பொட்டுக்கடலை போடுறோம். இது வதங்கிடுச்சு. இஞ்சி, பூண்டு, புதினா சட்னி இதையும் போடுறோம். காஞ்சி பச்சை மிளகா, இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு. இப்போ கேஸ் நித்தியாச்சு. இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்து தான் தேவையான உப்பு. மிக்சியில் போய் அரைக்க போகிறேன். சட்னி அரைக்கிறோம். கொஞ்சம் ஊற்றணும், கட்டியாக இருக்குது அரைக்கிறது. நான் ஊற்றிட்டேன். மழை மஞ்சள் வரையும் எடுத்துடலாம். சட்னி எடுத்துமே தாளிக்கலாம். போட்டு கலக்குறேன். தாளிக்குன்னா தோசை கடையிலே வேலையை முடிச்சிடுறோன்னா தாளித்து கொட்டிக்கிறேன். எதுக்கு அதெல்லாம் யார்கிட்டையும் வேஸ்ட் பண்ணுவேன். ஆனால் எல்லாம் இருக்குது. கரண்டி மாடெல்லாம் கடுகு பெருஞ்சிரும் எல்லாம் கலந்து போடுறோம். கடுகு இப்போ போடணும். இன்னும் பொரியல. அடுத்தது தோசை மாவு. கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ கறிப்படை போடணும். என் மூஞ்சிலாம் எடுக்கவே இப்படி கொட்டிட்டு தோசை ஊற்ற போகிறோம். புதினா சட்னி ரெடி. புதினா சட்னி ரெடி. புதினா சட்னி ரெடி. தோசை ஊற்றணும். வந்து எங்கிட்ட வந்து சாப்பிடுங்க தோசை. நான் மனமாக ஊற்றுறோம். நல்லா நைஸாக ஊற்றிட்டு முருகலாக எண்ணெயை ஊற்றணும்.